வெல்கம் பேக் டு தி எம்ஆர் அகாடமி. இது மாணவர்களுக்கான தளம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக சாப்டர் 5ல் யூனிட் 2லேருந்து பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற சாப்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட நான் G.Sathikumar, M.Sc, B.Ed, PG Assistant in Computer Science. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் சப்ஜெக்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த லெசனை படித்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா, they appreciate the using of Graphical User Interface GUI அப்படிங்கிற ஃபார்மேட் and Integrated Development Environment IDE for creating Python program. Python ப்ரோக்ராமிங்கை க்ரியேட் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட் அவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஒர்க் இன் இன்டராக்டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் ஃபார் ப்ரோக்ராமிங். 2 விதமான மோட் இருக்குது, அது என்னென்னு ஃபுல்லாக பார்ப்போம். ஸ்கிரிப்ட் மோட் அண்ட் இன்டராக்டிவ் மோட். கிரியேட் அண்ட் டிசைன் வேல்யூஸ் டு வேரியபிள். நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமை நம்மளால் ஈஸியாக டிசைன் பண்ணிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் யூசேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ரிஷியேட் தி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் யூசேஜ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்னால் அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல் எல்லாம் அதில் இருக்க மாதிரி தான். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்க மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் டைப்ஸ் இருக்குது. கிரியேட்டிங் பைத்தான் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை எப்படி கிரியேட் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் முடிக்கும்போது they know something about it and they can understand. Here he was the person is the creator of Python programming language. His name Guido van Rossum. Here the introduction of Python. It's a general purpose programming language. General purpose அப்படின்னா both scripting and programming ரெண்டுமே பண்ண முடியும். So is created by Mr. Guido van Rossum from எங்கேருந்து பண்ணார் அப்படின்னா CWI, Centrum Visconde and Informatica, which is a National Research Institute for Mathematics and Computer Science in நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டில், CWI அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டில் கண்டுபிடிச்சார். த லாங்குவேஜ் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா 1991 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு ஏன் பைத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் நேம் வச்சாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பிபிசி அப்படிங்கிற சேனலில் காமெடி சீரீஸ் ஒன்று டெலிகாஸ்ட் ஆச்சு. அதாவது 70s டெலிகாஸ்ட் ஆச்சு. அதாவது மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளைங் சர்க்கஸ் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் நேம், அதாவது அந்த டிவி சீரியலோட ப்ரோக்ராம் நேம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் இருந்து பைத்தான் அப்படிங்கிற நேம் எடுத்து இந்த லாங்குவேஜுக்கு வச்சாங்க. ஸோ பைத்தான் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். எல்லா விதமான அப்ரோச்சும் இது சப்போர்ட் பண்ணும். ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். இட்ஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். போத் சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராம் ரெண்டுமே டெவலப் பண்ணுறதுக்கு இட்ஸ் அஃபோர்டபுள் அண்ட் ஆப்டபுள். இட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் ஆர் இண்டிபெண்ட்டாக என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம பிளாட்ஃபார்ம்னு மென்ஷன் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை மட்டும் டிபெண்ட் பண்ணி அதில் மட்டும் ஒர்க் ஆகக்கூடிய லாங்குவேஜாக இருந்தால் அது பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்னு சொல்லுவோம். இல்லை எந்த ஓஎஸில் வேணாலும் ஒர்க் ஆகும், விண்டோஸ்லேயே ஒர்க் ஆகும், லினக்ஸ்லேயே ஒர்க் ஆகும், யூனிக்ஸ், ஸோ இந்த மாதிரி எதில் வேணாலும் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ பைத்தான் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ். த ப்ரோக்ராம் ரிட்டன் இன் பைத்தான் ஆர் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ரொம்ப ஈஸியாக ரீடும் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்டும் பண்ணலாம். அதில் கஷ்டமாக ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த ப்ரோக்ராமை ஈஸியாக, இந்த சாஃப்ட்வேரை ஈஸியாக நம்மளால் www.python.org அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 3.x அப்படிங்கிற வெர்ஷன் மூலமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். IDLE, அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட், IDLEன்னு சொல்லுவோம். ஸோ இதில் போய் நம்ம ப்ரோக்ராமிங் கோடை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி www.python.org அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வெப் ரிசோர்ஸஸை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். திஸ் இஸ் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். நெக்ஸ்ட், ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். இப்போ தான் நம்ம ப்ரோக்ராம் போட ஆரம்பிக்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் ரெண்டு விதமான மோட்ஸ் இருக்குது. இது ரெண்டு விதமான மோடை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் போடலாம். அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டராக்டிவ் மோட் அப்படிங்கிறது ப்ராம்ப்ட் மோடு மாதிரி. அதாவது நம்ம டாஸ் மோடில் எப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனாக போட்டு ரன் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கு அந்த 3 கிரேட்டர் தென் சிம்பிளோட பக்கத்தில் நமக்கு தேவையான இதை போட்டுட்டு பக்கத்தில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்து ரன் பண்ணும்போது நமக்கு தேவையான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம போட்டு ரன் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கிரிப்ட் மோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா C++ மாதிரி தனியாக நம்ம ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட, அதாவது இப்போ நம்ம டெஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணோம்னா டெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் நேம், .py அப்படி test.py அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அப்போ அந்த ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராம் மாதிரி சோர்ஸ் கோட் ரன் ஆகும். ஸோ இதைத்தான் ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், இப்போ இன்டராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங். இன்டராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங்னால எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி நமக்கு தேவையானதை டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணோம்னா ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி இன்டராக்டிவ் மோட் டைரக்ட்லி டைப் இன்டர்பிரேட்டர் டிஸ்பிளேஸ் த ரிசல்ட்ஸ் இமீடியட்லி. இன்டர்பிரேட்டர் கொடுத்தோம்னா உடனே ரிசல்ட்டை கொடுத்துரும். ஒரு சிம்பிள் கால்குலேட் பண்ணி தான் டைப் பண்ணி நம்ம என்ட்ரு பண்ணோம்னா ரிசல்ட் கிடச்சிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட், எப்படி நம்ம பைத்தானோட IDLE அப்படிங்கிற அந்த என்விரான்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இன்வோக்கிங் பைத்தான் IDLE. அப்போ இதுக்கு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். இப்போ ஆஃப்டர் 3.x இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட்டு ஆல் ப்ரோக்ராம் பைத்தான் 3.x அதில் போய் பார்த்தீங்கன்னா IDLE பைத்தான் 3.x அப்படிங்கிற சீக்வன்ஸில் நம்ம செலக்ட் பண்ணி அந்த IDLE ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் ஷார்ட்கட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பைத்தான் அப்படிங்கிற ஐக்கான் இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க ஐக்கான் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணியும் நம்ம அந்த என்விரான்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறது அந்த பைத்தான் IDLEங்கிற என்விரான்மெண்ட். அந்த டயலாக் பாக்ஸ் அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் மெனு பார் எது, டைட்டில் பார் எது, டைட்டில் பார் அப்படிங்கிறது டாப்பில் இருக்குது, அடுத்து இருக்கக்கூடியது மெனு பார், உள்ளே இருக்குது பைத்தான் ப்ராம்ப்ட் மோடு. டைரெக்டாக ப்ராம்ப்ட் மோடு ஓப்பன் ஆகும். அதில் அந்த சிம்பிள் ஏற்கனவே இருக்கும். நீங்கள் அதுக்கு பக்கத்தில் போயிட்டு தேவையான கோடை நம்ம டைப் பண்ணி இது பண்ணிக்கலாம், ரிசல்ட் எடுத்துக்கலாம் உடனே. அப்போ அந்த ப்ராம்ப்ட் மோட் அப்படிங்கிறது அந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் இண்டிகேட்ஸ் த இன்டர்பிரட்டர் இஸ் ரெடி டு ஆக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அந்த சிம்பிள் எதை குறிக்குது அப்படின்னா நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இன்டர்பிரட்டர் நமக்கு சொல்லுது. அப்போ நம்ம அந்த இடத்துல தேவையான கோடை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா இன்டர்பிரட்டர் உடனே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும் எக்ஸிக்யூட் பண்ணி. த ப்ராம்ப்ட் ஆன் ஸ்க்ரீன் மீன்ஸ் IDLE இஸ் ஒர்க்கிங் இன்டராக்டிவ் மோட். இன்டராக்டிவ் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ப்ராம்ப்ட் இருந்துச்சு அப்படின்னாவே. அப்போ இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது இன்டராக்ட் மோடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹியர் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டராக்டிவ் மோட் இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2 சிம்பிள் கால்குலேட்டர் போட்டிருக்கோம். அதாவது 5 + 10 அதாவது 2 கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்து அதோட என்ட்ரு பண்ணுறோம். இன்டர்பிரட்டர் வந்து நமக்கு ரிசல்ட் இருக்கும். இன்டர்பிரட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கம்பைலர், அதாவது சிஸ்டத்துக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட்டர். நம்ம கொடுக்கக்கூடிய கோடை வாங்கி அது கரெக்ட் பண்ணி அது ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதில் என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னா சிஸ்டம் ஒன்லி கேன் அண்டர்ஸ்டாண்ட் 0s and 1s அப்படிங்கிற போது நாம் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கம்ப்யூட்டருக்கு புரியாது. அப்போ கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் இல்லையா, அந்த வேலையை தான் இன்டர்மீடியேட் அதாவது இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்குது. தென் நமக்கு பிடிச்ச லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துரும். ஸோ இதில் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து 5 + 50 × 10 இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அப்போ சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கக்கூடிய நமக்கு ரன் ஆகிட்டு வருது. அப்போ எக்ஸாம்பிள் 2ல் பாருங்கள், பிரிண்ட் பைத்தான் அதே மாதிரி பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே சம் வேல்யூஸ் அதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். அது அப்படியே கீழே அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு சரியா. ஃபஸ்ட் லைன் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம், அடுத்த லைன் வந்து அவுட்புட்டாக காமிக்குது. அதே மாதிரி அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா x = 10 அதாவது வேல்யூஸ் எக்ஸ்லேயும் ஒய்லேயும் வேல்யூ இன்செர்ட் பண்ணுறோம், இனிஷியலைஸ் பண்ணுறோம். லாஸ்ட் z = x + y அப்படிங்கிற வேல்யூவை
அடிஷன் பண்ணிக்கிறோம். அந்த ரிசல்ட் ரிசல்ட்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். பிரிண்ட் நம்ம கொடுக்கும்போது கடைசியில் இந்த சம் ஈக்குவல் டு 30 அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கிது. தென் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2ன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக நம்ம கொடுத்த எக்ஸாம்பிளை நம்ம அந்த ஐடியல் என்விரான்மெண்ட்டில் அதாவது பைத்தான் அப்படிங்கிற ஐடியல் என்விரான்மெண்ட்டில் ஒரு ப்ரோக்ராமாக போட்டு அதை இன்டராக்டிவ் மோடில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்து ரன் பண்ணி காமிச்சிருக்கோம். மேலே காமிச்சிருக்கோம், அதே தான் வந்து இங்கே போட்டு காமிச்சிருக்கோம். பட் சாஃப்ட்வேரில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். இன்டராக்டிவ் மோடு பார்த்தாச்சு. அடுத்து ஸ்கிரிப்ட் மோடு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமாக எழுதி .py அப்படிங்கிற ப்ரோக்ராம் எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணி நம்ம எக்ஸ்டர்னலாக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி ரன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். அப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சூஸ் ஃபைல் போய்ட்டு நியூ ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லை எப்பயும் போல் Ctrl+N அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம புதுசாக ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி ஃபைல் போய்ட்டு நியூ போய்ட்டு கொடுக்கலாம். இல்லை Ctrl+N அப்படின்னு கொடுக்கலாம். செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தம்போது ஒரு அன்டைட்டில்டு டாக்குமெண்ட், அதாவது நமக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி பெரிய ஒரு அன்டைட்டில்டு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டெப் அப்படின்னா, ப்ரோக்ராமை இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். A=100, B=350, C=A+B. அப்போ பிரிண்ட் அதாவது பிரிண்ட் ஆஃப் த சம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கமா கொடுத்து C கொடுக்குறோம். ஸோ இது கிட்டத்தட்ட C ப்ரோக்ராமிங்கோட சின்டாக்ஸ் தான். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம அடுத்து சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். சேவ் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். எப்பயும் போல் ஃபைல் போய்ட்டு சேவ் கொடுக்குறது தான். சேவ் கொடுத்துட்டு சேவ் ஆஸ் ஆப்ஷன் வரும். ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி ஃபைல் சேவ் கொடுத்து Ctrl+ அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய் பார்த்தோன்னா சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபைல் நேம் அப்படிங்கிற பாக்ஸில் வந்து ஃபைல் நேமை கொடுத்துக்கிறோம். .py அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் கீழே சேவ் ஆஸ் டைப் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபைல்ஸ் அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கும், டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். சேவ் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஃபைல் நேம் கூட .py அப்படிங்கிற ஆப்ஷனோட ஃபைல் நேம் சேவ் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். தென் ஃபைல் எக்ஸிக்யூஷன் ஆஃப்டர் சேவிங். ஃபைல் எக்ஸிக்யூஷன் அப்படின்னா அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் விண்டோவில் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரன் மாடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை ஷார்ட்கட் கீ அப்படின்னா F5 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்க்ரீனில் பாருங்கள், செகண்ட் விண்டோவில் நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகி அவுட்புட்டை காமிக்குது. ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கம்ப்யூட்டருக்கு 0s and 1s தவிர வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. நாம் டைப் பண்ண ப்ரோக்ராமை சோர்ஸ் கோட்னு சொல்லுவோம். அதை சிஸ்டத்திட்ட இன்டர்பிரேட்டர் கொடுக்கும்போது அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது சிஸ்டத்துக்கு தகுந்த லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி, அதாவது மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி சிஸ்டத்துக்கு கொடுக்கும். சிஸ்டத்தை வாங்கி செக் பண்ணிவிட்டு எரர் எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது தேவையான அவுட்புட்டை மெஷின் லாங்குவேஜாக இன்டர்பிரேட்டர் கொடுக்கும். இன்டர்பிரேட்டர் வாங்கி நமக்கு புரிகிற லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி நமக்கு காமிக்கும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸிக்யூஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.